அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான். வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 18ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற கோளாக இறைவன் புவியை படைத்து வைத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் மனிதனை புவிக்கு அனுப்புவதற்கு முன்னால் புவியில் மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்து வைத்ததற்கு பிறகே மனிதனை பூமிக்கு இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறார். பிறகு எதற்காக பால்வீது எனப்படுகிற அந்த அண்டசராசரத்தினுடைய மற்றைய கோள்களை படைத்திருக்கிறார், நட்சத்திரத்தை படைத்திருக்கிறார், நிலவை படைத்திருக்கிறார். நிலவில் இப்போது மண் எவ்வாறு இருக்கிறது, மலைகள் இருக்கிறதா, நீர் இருக்கிறதா, காற்று இருக்கிறதா என்பது குறித்த ஆய்வுகள் எல்லாம் ஏன் நடத்தப்படுகிறது? மனிதன் பூமியில் வாழ்வதற்காகவே பூமியை படைத்திருக்கிறான் என்றால் மற்றைய கோள்களை ஏன் இறைவன் படைத்திருக்கிறான் என்று பல கோணங்களில் நாம் சிந்தித்து பார்த்தால் பல கேள்விகள் நமக்கு எழும். ஆனால் இறைவன் சத்தியமிட்டு திருக்குறானிலே ஒரு விஷயத்தை சொல்கிறான், எதையும் இறைவன் தேவையில்லாமல் படைக்கவில்லை என்று. அப்படி என்றால் நாம் அதற்கான பயனை தேடி கண்டறிவது மட்டும்தான் மனிதர்களுடைய வேலையாக இருக்க முடியும். அதனால்தான் இறைவன் எப்போதுமே மூமின்கள் அறிவார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்று குறித்தும் பேசுகிற போதெல்லாம் இறைவன் அடிக்கடி பேசுகிற விஷயம், நீங்கள் சிந்திக்கவில்லையா என்று கேட்கிற கேள்விதான். அறிவாளிகளுடைய 2 அடிப்படை தன்மைகள் என்கிற தலைப்பை பற்றி நாம் ஆராய்ந்தால் இதற்கான விடை கிடைக்கும். இதோ அறிவாளிகளின் 2 அடிப்படை பண்புகள் என்னும் தலைப்பில் இன்றைய நல்ல வண்ணம் வாழலாம் பகுதியில் உரை தருகிறார் பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. 1 மணி நேர சிந்தனை ஓராண்டு வணக்கத்தை விட சிறந்தது. இது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கு. அறிவுடையோரின் உயிர்நாதமான 2 பண்புகளை அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஒன்று, எப்போதும் எல்லா நிலையிலும் இறைவனை நினைவு கூறுதல். 2வது, இறைவனுடைய படைப்புகளை குறித்து சிந்தித்தல். அல் குர்ஆனில் 3வது அத்தியாயம் ஆல் இம்ரான் 190-91 வசனங்களில் திண்ணமாக வானம் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைவிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. அவர்கள் எத்தகையோரெனில், நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் என எல்லா நிலைகளிலும் இறைவனை நினைவு கூறுகின்றனர். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கின்றனர். பிறகு கூறுகிறார்கள், எங்கள் இறைவனே, இவை அனைத்தையும் நீ வீணாக படைக்கவில்லை என்று. இந்த வசனங்கள் அறிவுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தருகின்றன. அறிவு என்பது படைத்தவனை நினைப்பதும் படைப்புகளை சிந்திப்பதும் தான். இன்னும் செறிவாக சொல்வதாக இருந்தால், ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்றால் அவன் இறைவனை நினைவு கூறுபவனாகவும் சிந்திப்பவனாகவும் இருக்கிறான் என்ற அர்த்தம்.
சமத்துவ பொருளாதார மேதை காரல் மார்க்ஸ் இறந்தபோது அதனை அவரது நண்பர் ஏங்கல்ஸ் எப்படி அறிவித்தார் தெரியுமா? மறைந்து விட்டார், மரணித்து விட்டார் என்று அறிவிக்கவில்லை. காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்று அறிவித்தார். சிந்தித்தல் என்பதுதான் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி. வல்ல இறைவன் தனது வேதத்தில் உலக படைப்புகளை சிந்தித்து பாருங்கள், அவற்றிலெல்லாம் நான் உங்களுக்கு ஞானத்தை வைத்திருக்கிறேன் என்கிறான். ஒட்டகங்களை பார்க்கவில்லையா அவை எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளன என்று? வானத்தை பார்க்கவில்லையா அது எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்று? மலைகளை பார்க்கவில்லையா அவை எவ்வாறு ஊன்றப்பட்டுள்ளன என்று? பூமியை பார்க்கவில்லையா அவை எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளன என்று? இவ்வாறு சிந்தித்து பாருங்கள் என்று இறைவேதம் தூண்டும் இந்த வசனங்களில் இடம்பெறுகின்ற வானம், மலை, பூமி எல்லாமே யூனிவர்சல், பிரபஞ்சம் சார்ந்தவை. ஆனால் ஒட்டகம் மட்டும் ஓர் உயிரினம். பிரபஞ்சத்தினுடைய பிரமாண்டங்களுடன் ஒரு உயிரினமான ஒட்டகத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள் என்று வேதவசனம் பேசுவதற்கு என்ன காரணம்? பாலைவனம் என்றாலே நம்முடைய கற்புலன் எட்டிப்பிடிக்க முடியாத தூரத்து மணல் பிரதேசமும் அதில் வரிசையாக நடந்து செல்லும் ஒட்டகங்களும் தான் நம் கண்களில் உட்காட்சியாக விரியும். பாலைவனமும் ஒட்டகமும் பாலும் நீரும் போல இருக்கலாம். ஆனால் ஒட்டகம் பாலைவன பிராணியா? இல்லை. மற்ற விலங்குகளைப் போல ஒட்டகமும் நீர்நிலைகள், சோலைகள் சூழ்ந்த பகுதிகளில் வாழ விரும்பும் வாழுகின்ற விலங்குதான் என்று விலங்கியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் ஒட்டகத்தின் உடலமைப்பு பாலைவன சஞ்சாரத்திற்கு ஏற்றபடி அல்லவா அமைந்துள்ளது. ஒட்டகத்தின் கால்கள் மணல் வெளியில் அழிந்து விடாமல் இருக்க கால் விரல்களுக்கிடையிலே வலை போன்ற சவ்வு பகுதி, மணல் காற்றிலிருந்து நாசித்துவாரங்களையும் கண்களையும் பாதுகாக்க மூக்கு, கண்களின் மேற்பகுதியில் தடித்த மடிப்புகள், 3 அடுக்கில் நீண்ட கண்ணிமைகள், காதுகளில் வளர்ந்த ரோமங்கள், மணல் காற்று வீசும்போது தானாக மூடிக்கொள்ளும் பிளவுபட்ட நாசித்துவாரம், பாலைவனத்தின் அதிக வெப்பத்தை 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை தாங்குகின்ற உடல் சக்தியை ஒட்டகம் பெற்றுள்ளதே. பாலூட்டிகளான விலங்குகள் அனைத்திற்கும் இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் வட்ட வடிவிலே இருக்க, ஒட்டகத்திற்கு மட்டும் முட்டை வடிவில் ஓவல் ஷேப்பில் அமைந்து வெப்ப சக்தியையும் குளிர் சக்தியையும் தாங்குகின்ற ஆற்றலை அதன் உடலுக்கு வழங்கிவிடுகிறது. பாலைவனத்தில் உள்ள முட்செடிகள், கற்றாழைகளை ஒட்டகம் உண்ணும்போது அவற்றிலுள்ள முட்களில் இருந்து பாதுகாக்க உதட்டு பகுதிகள் ரப்பர் போன்ற தோலால் அமைந்திருக்கின்றது. அப்படியும் முள்குத்தி இரத்த கசிவோ காயங்களோ ஏற்பட்டால் மூக்கில் இருந்து சுரக்கும் ஒரு வகை திரவம் ஆன்டிசெப்டிக் லோஷனாக செயல்பட்டு புண்ணாகாமல் காத்து விடுகிறது. இப்படி பல பல அற்புதங்கள் ஒட்டகத்தின் உடலில் உள்ளன. எல்லாவற்றிற்கும் மேலாக பாலைவன பயணத்தின் போது மனிதன் தனக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் ஒட்டகத்தில் சுமந்து செல்லலாம். ஒட்டகத்திற்கும் சேர்த்து சுமக்க முடியுமா? எனவே 5 நாட்கள் வரை நீர் அருந்தாமல் இருக்கும் விரத உடலமைப்பை ஒட்டகம் பெற்றுள்ளது. 100 லிட்டர் தண்ணீர் வரை ஒரு ஒட்டகம் ஒரே நேரத்தில் அருந்துமாம். அந்த நீர் 10 நிமிடங்களில் அதனுடைய உடம்பில் நீர்ப்பதமாக சேமிக்கப்பட்டு விடுகிறது. ஒட்டகம் அருந்தும் நீரும் உண்ணும் உணவும் குளுக்கோஸாகவும் கொலஸ்ட்ராலாகவும் மாற்றப்பட்டு அதன் திமிழ் பகுதிகளில் சேமிக்கப்பட்டு விடுகிறது. தேவை ஏற்படும் போது அந்த சக்திகள் கரைந்து ஒட்டகத்திற்கு தேவையான சக்தியை கொடுத்து விடுகிறது. அஃபலா எல்லுருன இலல் இபிலி கைஃப குலிக்கத். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா என்று இறைவன் சிந்திக்க தூண்டினான். மனிதன் சிந்தித்தான். சிந்தனையினுடைய விளைவு என்ன? உலகில் எந்த விலங்கிற்கும் இல்லாத அற்புதமான உடலமைப்பு ஒட்டகத்திற்கு இருப்பதைக் கண்டு அவன் வியந்து போனான். சரி, இறைவன் ஒட்டகத்தினுடைய படைப்பு ரகசியங்களை சிந்தித்து பார்க்க சொன்னது அதன் உடல் தன்மைகளை ஆராய்ந்து வெளிப்படுத்துவதற்கு மட்டும்தானா? இல்லை. சோலை சூழ் பகுதி உயிரினமான ஒட்டகத்தின் உடலமைப்பை பாலைவாழ் சூழலுக்கு ஏற்ப ஏன் இறைவன் படைத்தான்?
தனது கலீஃபாவான பிரதிநிதியான மனிதன் தனது வாழ்வியல் தேவைகளுக்காக பாலைவனத்தை கடந்து செல்ல வேண்டுமென்றால் அவனுக்கு ஒரு வாகனம் தேவை. அதற்காகத்தான் மனிதனுக்காகத்தான் ஒட்டகத்தை இவ்வளவு அற்புதமாக இறைவன் படைத்துள்ளான். ஒட்டகம் பற்றிய சிந்தனையின் தெளிவு இறைவனது படைப்பாற்றலின் சிறப்பையும் மனிதனுக்காக உலக படைப்புகளை இறைவன் எவ்வாறு படைத்துள்ளான் என்ற மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. சிந்தித்தல் என்பது இறைவனையும் இறைப்படைப்பின் இரகசியங்களையும் அறியச் செய்யும். தனக்காக இறைவன் படைப்பினங்களை எவ்வாறு படைத்து தந்துள்ளான் என்பதை மனிதன் உணரச் செய்யும். இதனால் படைத்தவனுக்கு நன்றி செலுத்துபவனாக கீழ்ப்படிபவனாக மனிதனை வாழச் செய்யும். சிந்தனையின் பயன் விளைவு இதுதான். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கலப்படம் இல்லாத அம்மாவின் பேரன்பு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட். பாரம்பரிய சமையலுக்கு ஏற்ற சைவ மற்றும் அசைவ மசாலா வகைகள், தொக்கு வகைகள், மரபு வழி தானியங்களில் செய்யப்பட்ட இடியாப்ப மாவு வகைகள், ரசாயன கலப்பில்லாத முகப்பொலிவு மற்றும் குளியல் பொருட்கள், குழந்தைகளுக்கான மால்ட் வகைகள், சர்க்கரை நோயாளிகளுக்கான சத்து மாவுகள், மூலிகை பொடிகள் உள்ளிட்ட உங்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சொந்தமாக தயாரித்து தருகிறோம். மகளிருக்கான வியாபார வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. ஆர்டரின் பெயரில் பிரசவ லேகியம் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட், குரோம்பேட்டை, சென்னை. போன் நம்பர் 9025303765. 63 ஆண்டுகால மனித வாழ்க்கையில் 4 நூற்றாண்டுக்கும் குறைவான வாழ்க்கைதான் நபித்துவத்தோடு பெருமானார் வாழும் வாழ்க்கை கிடைத்தது. அந்த பெருமானார் வாழ்ந்த 4 நூற்றாண்டு வாழ்க்கைக்குள்ளாலேயே எத்தனை நிலைகளை பெருமானார் பெற்றிருக்கிறார். ஈச்ச மரத்து ஓலை வேய்ந்த ஒரு குடிசைக்குள்ளால் தன்னுடைய வாழ்க்கை, ஒரு பேரரசனுடைய சாம்ராஜ்யத்தின் தலைவராக மன்னராக ஒரு வாழ்க்கை, போர்ப்படைக்கு தலைமையேற்ற ஒரு தளபதியாக ஒரு நிலையில் ஒரு வாழ்க்கை, 2 பேர குழந்தைகளை 2 மார்பில் சுமந்த தாத்தாவாக ஒரு வாழ்க்கை, ஈரக்குலையாக இருந்த அன்னை ஃபாத்திமாவின் தந்தையாக ஒரு வாழ்க்கை, பசியாலும் பட்டினியாலும் வதுங்கி போன ஒரு ஏழ்மையின் ருசிகறிந்த ஒரு மனித வாழ்க்கை என்றெல்லாம் பன்னிலைப்பட்ட வாழ்க்கையை 4 நூற்றாண்டுக்குள் பெருமானார் சிறம்பட வாழ்ந்திருக்கிறார்கள். இதோ ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கலையூர் காதர் அவர்கள் எழுதி தயாரித்த எத்தனை நிலைகள் ஏந்தர் நபி வாழ்வில் என்ற பாடலை கேட்கலாம். எத்தனை நிலைகள் தான் ஏந்தல் நபி வாழ்க்கையிலே, அத்தனையும் ஏற்றுக்கொண்டார் இறை வகுத்த பாதையிலே. எத்தனை நிலைகள் தான் ஏந்தல் நபி வாழ்க்கையிலே, அத்தனையும் ஏற்றுக்கொண்டார் இறை வகுத்த பாதையிலே. எத்தனை நிலைகள் தான் ஏந்தல் நபி வாழ்க்கையிலே. அப்துல்லாவை அண்ணல் நபி பார்க்கவில்லை, அன்னை ஆமினா மறைந்தார் 6வது வயதினிலே. அன்பு தந்தை அப்துல்லாவை அண்ணல் நபி பார்க்கவில்லை, அன்னை ஆமினா மறைந்தார் 6வது வயதினிலே. அண்ணல் நபி வாழ்ந்தார்கள் அநாதையாய் உலகினிலே. அண்ணல் நபி வாழ்ந்தார்கள் அநாதையாய் உலகினிலே. அல்லல் படும் மாந்தர் நிலை அறிந்து கொண்டார் வாழ்வினிலே. அல்லல் படும் மாந்தர் நிலை அறிந்து கொண்டார் வாழ்வினிலே. எத்தனை நிலைகள் தான் ஏந்தல் நபி வாழ்க்கையிலே.
ஈடுபட்டார். நாணயமாய் வாழ்ந்து காட்டி நண்பர்கள் பலரை பெற்றார். வறுமை நிலை போக்கிடவே வாணிபத்தில் ஈடுபட்டார். நாணயமாய் வாழ்ந்து காட்டி நண்பர்கள் பலரை பெற்றார். பொன்னும் பொருளும் குவிந்த போதும் புது வாழ்வை ஏற்கவில்லை. பொன்னும் பொருளும் குவிந்த போதும் புது வாழ்வை ஏற்கவில்லை. விதவை கதிஜாவை மணந்து விதவையர்க்கும் வாழ்வளித்தார். விதவை கதிஜாவை மணந்து விதவையர்க்கும் வாழ்வளித்தார். எத்தனை நிலைகள் தான் ஏந்தல் நபி வாழ்க்கையிலே. மடமைதனில் மக்கள் வாழ்ந்த காலத்திலே, ஹீரா குகைதனிலே நபிகள் செய்த தவத்தினிலே. ஹீரா மடமைதனில் மக்கள் வாழ்ந்த காலத்திலே, ஹீரா குகைதனிலே நபிகள் செய்த தவத்தினிலே. சீராய் இறங்கியதே அல் குர்ஆன் வசனங்கள். சீராய் இறங்கியதே அல் குர்ஆன் வசனங்கள். பேராய் கஹ்பாவில் இமாமாய் முழங்கினரே. பேராய் கஹ்பாவில் இமாமாய் முழங்கினரே. எத்தனை நிலைகள் தான் ஏந்தல் நபி வாழ்க்கையிலே. சகாபாக்கள் அண்ணல் நபி வழி நடந்தார். ஏற்காத மூடர்கள் எதிர்க்கவே துணிவு கொண்டார். ஏற்றுக்கொண்ட சகாபாக்கள் அண்ணல் நபி வழி நடந்தார். ஏற்காத மூடர்கள் எதிர்க்கவே துணிவு கொண்டார். அபூசகல் தலைமையிலே பெரும்படைதான் எழுந்ததுவே. அபூசகல் தலைமையிலே பெரும்படைதான் எழுந்ததுவே. அண்ணல் நபி தலைமையிலே அஸ்ஹாபிகள் திரண்டனரே. அண்ணல் நபி தலைமையிலே அஸ்ஹாபிகள் திரண்டனரே. எத்தனை நிலைகள் தான் ஏந்தல் நபி வாழ்க்கையிலே. தலைமையேற்ற நபிகள் தான் தளபதியாய் செயல்பட்டார். பதறு போரிலும் உகது போரிலும் பகைவர்கள் வீழ்ந்தார்கள். தலைமையேற்ற நபிகள் தான் தளபதியாய் செயல்பட்டார். பதறு போரிலும் உகது போரிலும் பகைவர்கள் வீழ்ந்தார்கள். அகிலத்தில் தோன்றியதே அரேபியா தேசம்தான். அகிலத்தில் தோன்றியதே அரேபியா தேசம்தான். அனாதையாய் வாழ்ந்த நபி அரசராக பதவியேற்றார். அனாதையாய் வாழ்ந்த நபி அரசராக பதவியேற்றார். எத்தனை நிலைகள் தான் ஏந்தல் நபி வாழ்க்கையிலே. அத்தனையும் ஏற்றுக்கொண்டார் இறை வகுத்த பாதையிலே. எத்தனை நிலைகள் தான் ஏந்தல் நபி வாழ்க்கையிலே. அத்தனையும் ஏற்றுக்கொண்டார் இறை வகுத்த பாதையிலே. எத்தனை நிலைகள் தான் ஏந்தல் நபி வாழ்க்கையிலே.
ஹோட்டல் ரிஃபாயா ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல். உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும் ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் பின்புறம், ஆந்தோனியார் தெரு, கொடைக்கானல். செல் 8788759594. இணையதளம் www.hotelrifaya.in. தனிமை. ஒரு காலத்தில் கூட்டு குடும்ப அமைப்பு முறை இருந்ததால் தனிமையின் துயரை யாரும் அனுபவித்திருக்க மாட்டார்கள். இப்போது தனித்த குடும்பங்களுக்குள்ளால் கூட பெற்றோர்களை விட்டு பிள்ளைகள் தனித்து, கணவனை விட்டு மனைவி தனித்து, மனைவியை விட்டு கணவன் தனித்து, ஒருவரை விட்டு ஒருவர் தனித்திருக்கும் வாழ்க்கை முறை பெருகிவிட்டது. ஒற்றை பிள்ளை கலாச்சாரத்தில் பிள்ளைகளை திருமணம் செய்து அனுப்பி வைத்ததற்கு பிறகு பெற்றோர்களுக்குள்ளால் இருக்கும் தனிமை விரக்தியின் உச்சம், வெறுமையின் உச்சம். வாழ்க்கை உளவியல் ரீதியான சவாலை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி வருகிறது. இதோ தனிமை ஏற்படுத்தும் உளவியல் பாதிப்பும் அதற்கான உளவியல் தீர்வு குறித்தும் நம்மோடு கலந்துரையாடுகிறார் உளவியல் துறையில் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டு வரும் ஆய்வாளரும் மிகச்சிறந்த உளவியல் ஆலோசகருமான முபீன் சுல்தானா அவர்கள். இசைமுரசு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு பேச இருக்கிற டாபிக் லோன்லினஸ், தனிமை உணர்ச்சி. ஸோ இது குழந்தைகள் முதல் கொண்டு முதியவர்கள் வரைக்கும் இந்த தனிமை உணர்ச்சினால் வருந்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் ஏஜ் லேட்டர் அடல்ட்ஹுட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த லோன்லினஸ்னால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வாழ்க்கை வழிமுறையாக இருக்கக்கூடியது, நம்ம குழந்தைங்க அதிகமாக பெற்றுக்க மாட்டேங்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிஸை விட்டு பல்வேறு காரணங்களுக்காக வெளியேறுறாங்க. அது படிப்பாக இருக்கலாம், இல்லை வேலை தேடி அப்ராடுக்கு போகிறது, கல்யாணமாகி வேறு குடும்பங்களுக்கு போகிறது, டிவோர்ஸ் இந்த ஃபேமிலி, டெத் இந்த ஃபேமிலி, இந்த மாதிரி பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம். வேரியஸ் காரணங்களால் இந்த லோன்லினஸ் உணர்ச்சிங்கிறது தனிமை உணர்ச்சிங்கிறது பெண்களில் அதிகமாக பார்க்கப்படுது. இதுக்கான தீர்வாக உளவியல் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய சிந்தனைகள், நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்ற சிந்தனை இந்த லோன்லினஸில் அதிகமாக பார்க்கப்படுது. அப்போது இந்த எண்ணங்களே நமக்கு எதிரியாக மாறுது. இந்த எண்ணங்கள் எதிரியாக மாறும்போது இதை சார்ந்த உணர்ச்சிகளும் வருது, நெகட்டிவான உணர்ச்சிகள். இது எல்லாமே ஒரு மன அழுத்தத்தில் நம்மளை ஆழ்த்துது. ஸ்ட்ரெஸ் மாதிரியான விஷயங்கள் அதிகமாகுது. சோஷியல் மீடியாவுடைய தாக்கமும் இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு. அப்போ நாம் பார்க்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நல்ல ஃபன் லவ்விங்காக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பம் ஏற்படுது. ஸோ இது எல்லாம் மன ரீதியான பல்வேறு நெகட்டிவ் சிந்தனைகளை எழுப்புது. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு நெகட்டிவான உணர்ச்சிகளும் இதை சார்ந்து எழுப்புது. இதுக்கு நாம் என்ன செய்யலாம்னா, நம்ம ஒரு கிரேட்டர் பர்பஸ் இன் லைஃப், நான் பிறந்ததுக்கான நோக்கம் என்ன, இதுக்கான முக்கியத்துவம் என்னங்கிறத நாம் தேடணும். அந்த தேடல் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா அதுக்கு நமக்கு முழு விழிப்பு, அந்த ஈடுபாடோடு நம்ம இருக்கணும். இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருது, நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள் நம்மளோட உரையாடும் போது அவங்க என்ன சொல்ல வராங்க, நம்ம உடம்பு நம்மக்கிட்ட என்ன பேசுது அப்படின்ற அந்த முழு விழிப்போடு நாம் இருக்கணும். முஸ்லீமாக இருக்கிற நாம் எல்லாருமே நமக்கு இருக்கக்கூடிய மேஜர் கோல் என்ன அப்படின்னோன்னா, இறைவனோட நம்ம கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அதுக்கான பல வழிகள் நம்ம இஸ்லாம்லேயே பார்க்குறோம். திக்ர் மூலமாக அதை நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், சலாம் மூலியமாக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், குரான் ஓதுறது, இஸ்லாமிக் நாலேஜை நம்ம கற்றுக்கிறது, சீரா, தஜ்வீத், கிசசுன் நபீன் மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம அறிவுகளை வளர்த்துக்கிறது. இது மட்டும் இல்லாமல் எந்த விஷயங்களில் நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கோ அதில் நம்மளை ஈடுபடுத்திக்கிறது, பொழுதுபோக்குக்காக
இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கலையை நம்ம கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய எனர்ஜியை நாம் அதில் சேனலைஸ் பண்ணோம்னா இந்த வீணான எண்ணங்கள் சிந்தனைகள் நம்மளை போட்டு மன அழுத்தம் பக்கம் ஆழ்த்தாது. அப்புறம் உடற்பயிற்சி மாதிரியான விஷயங்கள், நேச்சர் வாக் அப்படின்னு சொல்கிறாங்க, இயற்கையோட உறவாடுறது, பூக்கள் எப்படி இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அலைகளுடைய சத்தம், பறவைகளுடைய ஒலி, இலைகள் எப்படி ஒரு சத்தத்தை எழுப்புது, காத்துடைய உணர்ச்சி எப்படி இருக்குது, இது எல்லாமே ஒரு முழு விழிப்போட நாம் உணர்ச்சி பூர்வமாக இது எல்லாம் உள்வாங்கணும். இது எல்லாம் ஒரு தெரப்பியாக அமையுது. அப்புறம் உறவினர்களோட உறவாடுறது, ஃபேமிலி டைஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இதுவும் இஸ்லாத்தில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதில் போய் நம்மளை ஈடுபடுத்திக்கிறது, கம்யூனிட்டி ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு சோஷியல் என்கேஜ்மெண்ட்டோ நம்ம அதில் போய் வாலண்டியர் பண்ணுறது, ஒரு தன்னார்வலராக போய் நம்மளை ஈடுபடுத்திக்கிறது, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்ற நபர்களுக்கு நாம் செய்யும்போது அது ஒரு நமக்கு மன நிம்மதியை பெற்றுத்தருது. இதை நம்ம ரொம்ப தனிமையில் இருக்கோம், நமக்குன்னு யாருமே இல்லை அப்படின்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் இது உதவியாக இருக்கு. வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்க்குறது, செடி கொடிகளை வளர்க்குறது, அவங்கள நல்லா பராமரிக்கிறது, இது கூட ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மனநிறைவை தருது. ஸோ நம்மளுடைய மனசை நாம் திடப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நாம் மற்றவங்களை சார்ந்திருக்கோம், மற்ற நபர்களும் என்னை சார்ந்திருக்காங்க அப்படின்ற எண்ணம் எப்போ வரும்னா மற்றவங்களுக்காக நாம் உதவும் போது, அவங்களுக்காக நாம் ஈடுபடுத்திக்கும் போது, அப்போது இந்த நம்ம வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு நாம் என்ன நினைவு கூறணும்னா, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தனிமை இல்லை எந்த ஒரு நெகட்டிவ் சிந்தனையாக இருந்தாலும் கூட இதை எல்லாத்தையும் விட மேலானவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனோட நான் அந்த கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். மற்ற நபர்களோட நான் உறவாடுறதும் அந்த ஹுஹூஹுல் இபாத், ஹுஹூஹுல்லாவை பெறுறதுக்கான ஒரு வழிங்கிறத நாம் நினைவு கூறணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு மன நிறைவையும் மன நிம்மதியையும் அள்ளித்தரும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக செயல்படுத்துங்க. அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓர்டிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 94400746. திருமணம் ஊரார், உறவினர், உற்றார், பெற்றோர், நண்பர்கள் என எல்லோரும் வாழ்த்த மனமாற மணமக்களின் எதிர்காலத்திற்காக துவா செய்யும் ஓர் அழகு நிறைந்த விழாவாக இருக்க வேண்டும். எளிமை அதன் இருப்பிடமாக இருத்தல் வேண்டும். ஆனாலும் இப்போதெல்லாம் திருமண விழாக்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ் எவாலுவேஷனுக்காக நடத்தப்படும் விழாவாக மாறிவிட்டன. கடன் பெற்றேனும் திருவிழாவாக திருமணங்களை நடத்தும் பெற்றோர்களின் மனப்பான்மை அதிகரித்து விட்டது. கடன் பற்றேனும் என் திருமணத்தை இப்படி நடத்த வேண்டும் என யூடியூப் வீடியோக்களை பார்த்து சொல்லும் இளைஞர்கள் பட்டாளமும் பெருகிவிட்டன. உண்மையில் தேவைக்கான செலவினங்களை விட தேவைக்கதிகமான செலவினங்கள் அதிகப்படியான திருமணங்களில் எதிரொலிக்கின்றன. இஸ்லாம் ஆடம்பர திருமணத்தை வெறுக்கிறது என்பது மட்டுமல்ல, சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்கள் இத்தகைய ஏற்பாடுகளை பார்த்துவிட்டு தன்னை நானே நொந்திக்கொள்ளக்கூடிய ஓர் சூழல்களும் உருவாகிறது. அது மட்டுமல்ல, இத்தனை பிரம்மாண்ட ஏற்பாடுகளுக்கு மத்தியில் திருமணத்தை நடத்தக்கூடிய அந்த மணமக்களை பற்றிய விமர்சனங்கள் அதிகரித்து அவர்களுக்காக செய்யப்படும் துவாக்களும் அவர்களுக்கு கிடைக்கும் மனதார்ந்த வாழ்த்துக்களும் குறைந்து விடுகிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இதோ ஆடம்பர திருமணம் என்னும் தலைப்பில் கல்லூரி மாணவர்களாக ஒரு அற்புதமான உரையாடலை தருவதற்காக கரூர் இஸ்லாமிய மாணவியர் அமைப்பைச் சேர்ந்த ஷாஷின் பானு, ஷஷ்மிதா பானு ஆகியோர் உரையாடலுக்காக இணைகிறார்கள். இஸ்லாமிய மாணவியர் அமைப்பின் சார்பாக ஆடம்பர திருமணம் குறித்து கல்லூரி மாணவிகளுக்கிடையே நிகழும் ஒரு உரையாடல். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசீன்.
வலைக்கும் அஸ்ஸலாம் சஸ்மினா. ஹசீன், நேத்து ஏன் நீ காலேஜுக்கு வரல? என்ன ஆச்சு? அதுவா, நேத்து எல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அப்படி என்ன என்ஜாய் பண்ண, சொல்லு கேப்போம். அதுவா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் நேத்து ஒரு மேரேஜ்க்கு போனேன். அங்க நிறைய விஷயம் பண்ணாங்க. அப்படி என்ன பண்ணாங்க, சொல்லு. அங்க ஒரே டான்ஸ், பார்ட்டி, கேக் கட்டிங், வீடியோ அண்ட் போட்டோகிராஃபி, கேம்ஸ் இதெல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டா மேரேஜ் நடந்துச்சு தெரியுமா? அந்த மேரேஜ் அப்படியே ஒரு பேலஸ்ல நடந்த மாதிரி அவ்வளோ டெக்கரேஷன்ஸோட சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க வந்தவங்க எல்லாருமே அந்த மேரேஜை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசினாங்க தெரியுமா? இதெல்லாம் அவங்க கேட்கும் போது எவ்வளோ மாசா இருந்திருக்குல்ல. இது மாதிரிதான் நானும் என்னோட மேரேஜ் ரொம்ப கிராண்டா பண்ணுவேன். ஓ, அப்போ நீ நான் முஸ்லிம் மேரேஜுக்கு போனியா என்ன? இல்ல, முஸ்லிம் மேரேஜ் தான். எங்க தூரத்து சொந்தம். நல்லா நடத்திருக்காங்கல்ல. அஸ்தோஃபிருல்லா, முஸ்லிம் மேரேஜா இப்படி நடந்திருக்கு? ஏன், என்னாச்சு? நல்லா தானே நடத்திருக்காங்க. இதுல என்ன இருக்கு? இஸ்லாத்துல ஆடம்பர திருமணம் தவிர்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு. இது உனக்கு தெரியாதா? ஏன், திருமணம் ஹலால் தானே, அப்புறம் ஏன் தவிர்க்க கூடியதுன்னு சொல்ற? திருமணம் அப்படிங்கறது ஹலால் தான். ஆனா ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்ய அதுல பல ஹராமான காரியங்கள் தலை தூக்குது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு முஸ்லீம் திருமணத்தை இப்படிதான் நடத்தணும்னு ஒரு வரைமுறையை இஸ்லாம் நமக்கு கத்து தருது. இஸ்லாம் சொல்ற அந்த திருமண முறை மற்ற மத திருமண முறையில இருந்து வித்தியாசமாவும் ஒரு புரட்சியை ஏற்படுத்துற விதமாவும் தான் இருக்கணும். முக்கியமா அந்த திருமணம் சிக்கனமானதா தான் இருக்கணும். சிக்கனமாவா? காசு இருக்கிறவங்க கிராண்டா மேரேஜ் பண்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, நீ சொல்ற மாதிரி ஒருத்தன் ஆடம்பரமா திருமணம் பண்றான். அதை பார்த்த இன்னொருத்தனுக்கு நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை வந்து அவனும் வட்டிக்கு கடன் வாங்கி அந்த திருமணத்தை நடத்துறான். இதுல மத்தவன ஹராமான பாதையில போறதுக்கு இந்த திருமணம் காரணமா அமையுது. ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? இது மட்டும் இல்ல, இஸ்லாம் ஆடம்பரமான திருமணத்தை குறித்து பல விஷயங்கள் சொல்லுது. திருக்குரான் அத்தியாயம் 6 141 வசனத்துல வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்வோரே அவன் நேசிக்க மாட்டான் அப்படின்னு திருக்குரான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம திருமணம் அப்படிங்கிற ஒரு நற்செயல் மூலியமா அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும் அருள்வளமும் நாம செய்யும் ஆடம்பரமான விஷயத்தால கிடைக்காம போயிடுது. என்ன சொல்ற? ஆடம்பரமா திருமணம் செஞ்சு அல்லாஹ்வோட பரக்கத் கிடைக்காதா? ஆமா, இது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் கூட இருக்கு. சிக்கனமான திருமணமே அதிக அருள்வளம் பொருந்தியதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சோ அப்ப நம்ம எப்படி திருமணம் செய்யணும், அந்த திருமணம் மூலியமா நம்ம எப்படி அல்லாஹ்வோட பரக்கத்தை பெறலான்னு இஸ்லாம் நம்மளுக்கு கத்து தருது. அப்போ இஸ்லாத்தோட சட்டத்திட்டத்தை முழுமையா நம்ம கத்துக்கிட்டு அதை நம்மளோட வாழ்க்கையில செயல்படுத்தும் போதுதான் நாம இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைய முடியும். நல்ல வேலை சஸ்மினா, திருமணத்துல இவ்ளோ விஷயம் இருக்கான்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நானும் இஸ்லாம் சொல்ற வழியிலேயே எளிமையான திருமணம் செய்வேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சஸ்மினா, இந்த நல்ல செய்தி எனக்கு சொன்னதுக்கு. சரி, மேம் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். நான் என் பிளேஸுக்கு போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, வலைக்கும் அஸ்ஸலாம். ஒவ்வொரு நாட்டிலும் பண்டிகை கொண்டாட்டங்களை கொண்டாடும் அந்நாட்டின் மக்கள் ஏதோ ஒரு வகையில் பண்பாட்டு கலாச்சார போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பாரம்பரியமான பொங்கல் விழாவை முன்னிட்டு நிறைய பண்பாட்டு போட்டிகளை நாம் நடத்துகிறோம். அதில் நீர் விளையாட்டுக்கள், நில விளையாட்டுக்கள், ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுக்கள் எல்லாம் பண்டிகையின் பொருட்டு நாம் நடத்தப்படும் பண்பாட்டு விளையாட்டுக்கள். இதே மலையாள மொழி பேசும் கேரள மக்களிடம் ஊஞ்சல் ஆடுவது, அத்தப்பூ கோலமிடுவது என்பதான பண்பாட்டு போட்டிகள் இருக்கும். அப்படியான பண்பாட்டு போட்டியை அரபகத்திலும் நடத்துகிறார்கள். வீடுகளை அலங்கரிக்கும் போட்டி ஒன்றை துபாயில் நடத்தும் தகவலை இன்றைய ரமலான் துளிகள் பகுதியில் ரமலானின் சிந்தனையாக தருகிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஒரு பகுதியான துபாயில் ரமலானை முன்னிட்டு வீடுகளை அலங்கரிக்கும் போட்டி. துபாய் பிராண்ட் துபாயும் ஃபர்ஜான் துபாயும் கூட்டாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு துபாயில் உள்ள பங்களாஸ் அளவிலான வீடுகளை வைத்திருக்கக்கூடிய துபாய் வாசிகள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தங்களுடைய வீடுகளை மிக வண்ணமயமாக மின் விளக்குகளால்
அலங்கரிக்கப்பட்டு அது யார் மிக அதிக பொருட்செலவில் மிக ஆடம்பரமாக அலங்கரித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முதல் பரிசாக 1,00,000 திர்ஹம் மதிப்பிலான கேஷ் பிரைஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இரண்டாவது மிக அதிக அலங்காரமுள்ள வீடுகளை அலங்கரிப்பவர்களுக்கு 60,000 திர்ஹம் மதிப்பிலான பரிசுகளும், மூன்றாவது பரிசுக்கு உரியவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 40,000 திர்ஹம் மதிப்பிலான பரிசுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் துபாய் முழுவதும் இந்த திட்டத்தில் இணைந்து வீடுகளை அலங்கரித்து அந்த திட்டம் அறிவித்தவர்களுடைய இணையதளத்தில் அதை அப்லோடு செய்பவர்களை பரிசீலித்து ஏகதேசம் 2,00,000 திர்ஹம் மதிப்பிலான ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் 10 பேருக்கு ஆறுதல் பரிசாக 10 பேர், ஒரு குடும்பத்தில் 2 பேர் வீதம் 10 குடும்பங்களுக்கு உம்ராவுக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இந்த ரமலான் மாச அலங்கார போட்டியின் மூலம் வழங்கப்படுகிறது. இது முழுக்க முழுக்க ரமலானை ஒரு பாரம்பரிய விழாவாக கொண்டாடும் விதத்தில் துபாய் சுற்றுலாத்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஏராளம் பேர் இந்த போட்டியில் பங்கெடுப்பதற்காக மிகவும் ஆர்வமாக இருக்கின்றனர். துபாய் அரசாங்கத்தினுடைய இயர் ஆஃப் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த 2025 வருடத்தை குடும்பங்களோடு இணைந்து ஒரு கம்யூனிட்டியாக முன்னேறுவதற்கு துபாய் அரசாங்கம் இந்த இயர் ஆஃப் கம்யூனிட்டி என்று 2025 வருடத்தை அறிவித்து அதில் பலவிதமான செயல் திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. அந்த இயர் ஆஃப் கம்யூனிட்டி செயல் திட்டத்தின் ஒரு பாகமாக ரமலான் மாசத்தில் இந்த போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டிகள் மூலம் சமூகத்தினுள்ளில் பந்தம் உறவுகளை பலப்படுத்துவதும், இது சம்பந்தமாக அந்த அரேபிய பாரம்பரியத்தை நிலைநிறுத்துவதும், எதிர்காலத்தில் தலைமுறைகளுக்கு இந்த தங்களுடைய நாட்டினுடைய பாரம்பரியத்தை கொண்டு சேர்ப்பதும் இந்த அலங்காரங்களின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை ஐக்கியத்தையும் அவர்களுடைய சக்திப்படுத்துவதையும் இந்த கொண்டாட்டங்கள் மூலமாக நாம் உறுதிப்படுத்த முடியும் என்றும் இந்த பிராண்ட் துபாய் டைரக்டர் ஷைமா அல் சுவைதி கூறியிருக்கிறார். இந்த மல்சரத்தில் துபாயில் தாமசிக்கக்கூடிய எல்லா நாட்டைச் சேர்ந்தவர்களும் பங்கு பெற முடியும். தங்களுடைய வீட்டின் முன்பாகத்தை விளக்குகள் மூலம் அலங்கரித்து அதில் தோரணங்கள், கொடி மற்றும் இயர் ஆஃப் கம்யூனிட்டி என்ற வாசகங்கள் அடங்கக்கூடிய பல பதாகைகள் அந்த அலங்காரத்தின் இடையே வைத்து அதையும் போட்டோ எடுத்து வீடியோவாக எடுத்து அல்லது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் ரீலாக போஸ்ட் செய்ய வேண்டும். ரீலில் பிராண்ட் துபாய் ஃபர்ஜான் துபாய் என்று டேக் செய்து மார்ச் 21 தேதிக்கு முன்பாக இந்த போட்டியில் பங்கேற்பாளர்கள் தங்களுடைய வீடை அலங்காரம் செய்து இந்த போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள். இந்த மாதிரி துணுக்குகளை நாம் தொடர்ந்து வழங்கி வருவதன் காரணம் என்னவென்றால், நம்முடைய பகுதிகளில் வெறுமனே நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு திறக்கிறோம், சகர் உணவு உண்கிறோம், தராவீஹ் தொழுகிறோம், இது போன்ற விஷயங்களோடு முடித்து விடுகிறோம். ஆனால் உலக அளவில் ஒவ்வொரு நாட்டிலும் ரமலானோடு தொடர்புடைய பல்வேறு பாரம்பரிய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் நம்மை அறியாமலேயே நடந்து வருகிறது என்பதை ஒரு தகவலாக தெரிவிக்க வேண்டி மட்டுமே இது போன்ற விஷயங்களை துணுக்குகளாக தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு ரமலான் துணுக்குகளோடு உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம்.
இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். பிறந்து முகம் பார்த்து அழும் குழந்தைக்கு முன்னால், பிறந்ததும் முகம் பார்த்து அழும் குழந்தைக்கு முன்னால் மொபைல் போன் ஸ்கிரீன் பார்த்து சிரிக்கும் குழந்தைகள் பெருகிவிட்டார்கள். குழந்தைகள் பிறந்து முகம் பார்த்து அழுவதற்கு முன்னால் மொபைல் போன் ஸ்கிரீன் பார்த்து சிரிக்கும் குழந்தைகள் அதிகரித்து விட்டார்கள். பிறந்த சில மாதத்திலேயே இன்டர்நெட் பயன்பாடு குழந்தைகளோடு வந்துவிடுகிறது. அடுத்த சில வருடங்கள், அடுத்த சில வாழ்க்கைகள் வரை இன்டர்நெட்டும் மொபைல் போனும் மனிதனிடமிருந்து பிரிக்க முடியாத 2 அங்கங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இதோ குழந்தைகளும் இன்டர்நெட்டும் என்ற தலைப்பில் உரை தருவதற்காக ராமநாதபுரம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளி மாணவி ஷமீகா வருகிறார். இசை முரசு FM இணைய வானொலி நேயர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் நூருல் சமிகா 8ஆம் வகுப்பு ஆவணா பிரிவு முகமதியா மேல்நிலை பள்ளி சித்தார்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்டர்நெட்டும் குழந்தைகளும். லாக்டவுன் காலங்களில் நிறைய குழந்தைகளின் வாழ்க்கை அடியோடு மாற்றிவிட்டது. ஸ்கூல் திறக்கப்பட்டு விட்டாலும் லாக்டவுன் காலங்களில் ஆன்லைன் பாடங்களுக்காகவும் மற்ற நேரங்களில் விளையாட்டுக்காகவும் செல்போன் கையுமாக இருந்த பிள்ளைகளுக்கு அதை விட்டு மீள முடியவில்லை. அத்தகைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல் மற்றும் மதரசா பாடங்கள் பெரும் சுமையாகவே உள்ளன. தம் பிள்ளைகள் செல்போன் என்ற மாயில் இருந்து மீட்டெடுப்பது பெற்றோருக்கு முக்கிய கடமையாகும். இக்காலத்தில் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்ப்பது பெரும் சிரமமான காரியம்தான். காரணம், எங்கே திரும்பினாலும் அபாசனம், சினிமா, இணையதளம் என ஷைத்தானின் மாய வலையில் நிரம்பியுள்ளது. இக்காலத்தில் நம் பிள்ளைகளை அவைகளை விட்டு பாதுகாப்பது முற்கள் நிறைந்த பாதையில் அவர்களை அழைத்து செல்வது போல்தான். நம் பிள்ளைகளை நரக நெருப்பிற்கு இரையாகிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருவதை தவிர வேறு வழி இல்லை. பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டி அமைத்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். இமாம் அபு யூசுப் ரஹ் அவர்களுடைய தாய் ஆரம்பத்திலேயே அவர்களை துணி துவைக்கும் மன்னனிடம் அனுப்பி வைத்தார். அங்கே போனாலும் 4 காசு சம்பாதிக்கலாம் என்று. ஆனால் இமாம் அவர்களே அந்த காலத்தில் கல்வி சிறந்து விளங்கி இமாமுல் அஃப்லாம் அபு ஹனிஃபா ரஹ் அவர்களிடம் கல்வி கற்க சென்றார். மகன் காசு இல்லாமல் வெறுங்கையில் வருவதைக் கண்ட அந்த தாய் நேராக இமாமுல் அஃப்லாம் ரஹ் அவர்களிடம் சென்று, என்ன, என் மகனின் மனதை நீங்கள் மாற்ற நினைக்கிறீர்களா என்று கோபப்பட்டார். இமாமுல் அஃப்லாம் பொறுமையுடன், தாயே, நீங்கள் உங்களுடைய மகனை துணி துவைக்கும் மன்னனாக தான் பார்க்கிறீர்கள். ஆனால் நானோ இவரை இந்த நாட்டு மன்னனுடன் சரிசமமாக உட்கார்ந்து பழுதாயினும் உயர்வாகை பணத்தை அருந்துபவனாக பார்க்கிறேன். பிற்காலத்தில் இவர் அப்படி வருவார் என்று நினைக்கிறேன் என்றார்கள். அதன் பின் அதன் தாய் மகனுடைய விருப்பத்தில் தலையிடுவதில்லை. இமாமுல் அபு யூசுப் ரஹ் அவர்களுடைய பிற்காலத்தில் இமாமுல் அஃப்லாம் அவர்களால் கல்வி பயின்ற அவருடைய திறமையின் காரணமாக அந்த நாட்டின் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களால் உயர்ந்த நீதிபதி பொறுப்புக்கு நியமிக்கப்படுகிறார். ஒரு நேரத்தில் மன்னர் விருந்துக்கு அழைத்த போது அங்கே சென்ற மன்னருக்கு அருகில் அமர்ந்து பழுதாவை அருந்தி கொண்டிருந்த போது இமாம் அபு யூசுப் ரஹ் அவர்களுக்கு பழைய நினைவு வருகிறது. அன்று என் தாய் என்னை மன்னனிடம் அனுப்ப நான் இமாமுல் அஃப்லாம் அவர்களிடம் சென்று கல்வி பயின்றனே, அப்போது அவர்கள் கூறியது இப்போது நிஜமாகிறது என்று சந்தோஷமாக கண் கலங்கினார். செல்போனில் ஆன்லைன் விளையாட்டுகளின் மாணவர்களின் வாழ்க்கையை பாழாக்குகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு.
ஆன்லைன் விளையாட்டுகள் பல மாணவர்களின் உயிரை பறித்துள்ளன. சென்னையை சார்ந்த மாணவன் ஆன்லைன் விளையாட்டுகள் மூழ்கி அதில் நிறைய பணத்தை இழந்து பெரு வழியின்றி தான் வேலை பார்த்த கடையிலே 20,000 திருடி இறுதியில் மன உளைச்சலால் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். அதே போன்று பெரம்பலூர் அருகே 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆன்லைன் பாடங்களுக்காக பெற்றோர் செல்போன் வாங்கி கொடுத்துள்ளார். பாட நேரம் போக மற்ற நேரங்களில் ஆன்லைன் விளையாட்டில் மூழ்கி மாணவன் தற்கொலை செய்து கொண்டார். இது சிறிது மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம். இதுபோல் நிறைய சம்பவங்கள் நடந்து வருகின்றன. ஆகுமான விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு அடிமையாக விடக்கூடாது என்று எச்சரிக்கும் இஸ்லாம். உமர் அலியல்லா அவர்கள் கூறினார்கள், தொடர்ந்து இறைச்சி உண்வதற்கு விஷயத்திற்கு உங்களை எச்சரிக்கிறேன். ஏனெனில் மதுவுக்கு இருப்பது போன்று மனிதனை அடிமைப்படுத்துகிறது தம்மை இறைச்சிக்கு உண்டு. படிப்பினை தொடர்ந்து இறைச்சி சாப்பிட்டு பழகியவருக்கு இருக்கும் ஒரு நாள் கூட அது இல்லாமல் உணவு இறங்காது. இந்த நிலையில் முஃமினுக்கு இருக்கக்கூடாது என உமர் அலியல்லா அவர்கள் எச்சரித்து வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. நம் வாழ்நாளில் அதிகம் பயன்படுத்தும் சூரா அல்ஹம்து. இந்த சூராவின் மகத்துவம் தனித்துவமானது. இதனை வெவ்வேறு வடிவங்களில் மக்களிடம் கொண்டு சேர்க்க ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய உக்தியை பயன்படுத்தி நிறைய கலை வடிவங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு ஏற்ப அல்ஹம்து என்னும் இந்த சூரா 3D அனிமேஷன், கிராஃபிக்கல் அனிமேஷனாக செய்யப்பட்டு தரப்படுகிறது. இதே போன்றதொரு முயற்சியாக இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இது போன்ற சூறாக்களை வெவ்வேறு வடிவங்களில் மக்களிடம் மனனம் செய்யும் வகையில் அதன் அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளும் வகையிலான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இப்படியான ஒரு அழகான ஏற்பாட்டை நாகை மாவட்டம் திட்டச்சேரியை சேர்ந்த கவிஞர் அபுசலாமுதீன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அல்ஹம்து சூராவின் அர்த்தத்தை அழகிய தமிழ்மொழி கவிதையாக நம் கவனத்திற்கு தந்திருக்கிறார். கவிதை, இலக்கியம் உள்ளிட்ட துறை சார்ந்த ஈடுபாடுடையவர் சஹிபுதீன் என்னும் இயற்பெயர் கொண்டு தன் மகன் பெயரை புனைப்பெயராக கொண்ட அபுசலாமுதீன் இதோ ஒரு திருக்குரானின் அழகிய வசனத்தை தமிழில் அர்த்தப்படுத்தி கவிதையாக்கி தருகிறார் கவிஞர் திட்டச்சேரி அபுசலாமுதீன் அவர்கள். அல்ஹம்தின் கருத்து. ஆதி இறை அருள்மறையின் போதம் கேளுங்கள், நல்ல ஆரம்பமாம் அல்ஹம்தின் அர்த்தம் கேளுங்கள். அகிலங்களை படைத்து காக்கும் வல்ல நாயனாம் அந்த அல்லாஹுக்கே சர்வ புகழும் உரியதாகுமாம். அனைவர் மீதும் அளவில்லாத அருளை பொழிபவன், இன்னும் அருமையான நிகரில்லாத அன்பை சொரிபவன். ஆதி இறை அருள்மறையின் போதம் கேளுங்கள், நல்ல ஆரம்பமாம் அல்ஹம்தின் அர்த்தம் கேளுங்கள். தீர்ப்பு நாளின் அதிபதியே எங்கள் தலைவனே, நாங்கள் உன்னையேதான் வணங்குகிறோம், உதவி கேட்கிறோம். பார்ப்புகழ எங்களை நீ உள்ளம் மகிழ்ந்திட, என்றும் நேர்வழியில் செலுத்திடுவாய் எங்கள் முதல்வனே. ஆதி இறை அருள்மறையின் போதம் கேளுங்கள், நல்ல ஆரம்பமாம் அல்ஹம்தின் அர்த்தம் கேளுங்கள். எவர்கள் உந்தன் கோபம் தாங்கி இந்த புவியிலே அன்று இழிந்த வழியில் நடந்திட்டாரோ அந்த வழியல்ல, எவர்கள் மீது அருள் புரிந்து நேரிய வழியில் இங்கு செலுத்தினாயோ அந்த வழியில் எம்மை செலுத்துவாய். ஆதி இறை அருள்மறையின் போதம் கேளுங்கள், நல்ல ஆரம்பமாம் அல்ஹம்தின் அர்த்தம் கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.
எவ்வளவு சோதனைகள் வந்தபோதும் பெருமானார் பொறுமை காத்தார்கள். எத்தனை இன்னல்கள், என்னென்ன துன்பங்கள், 10 மாத்து தங்கம் பயகம்பர் வாழ்வில் என்று ஹனீஃபா பாடுவார். அத்தனை துன்பங்களும் துயரங்களும் ஒரு சேரு வந்து நின்ற போதும் பெருமானார் பொறுமை காத்தார்கள். தன் சத்திய மார்க்கத்தால் இந்த உலகை வென்றார்கள். ஆனால் நாம் இப்போதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பொறுமை இழந்து பேசுகிறோம், முன்கோவியாக இருக்கிறோம். பொறுமையின்மை வாழ்வின் மிகப்பெரிய பலவீனம். இதோ பொறுமையும் அதன் வழிமுறைகளும் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் ஆளூர் அன்னை சுமையார் அலி பெண்கள் மதரசா மாணவி சிராஜ் நிசா வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் இன்று உங்கள் முன் பொறுமையையும் அதன் வழிமுறையையும் பற்றி பேசலாம் என வந்துள்ளேன். மனிதனின் சிறப்புகளிலேயே மிகப்பெரிய சிறப்பு பொறுமை கொள்வதாகும். குர்ஆன் ஹதீஸில் பல்வேறு இடங்களில் பொறுமையை பற்றி அறிவுறுத்தப்பட்டுள்ளன, அதன் வழிமுறைகளையும் கற்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் அதற்கு சிறந்த கூலியும் நன்மையும் கிடைக்கும் என நன்மாராயம் கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா கூறியுள்ளான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். இறைவிசுவாசிகளே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். மற்றொரு இடத்தில் கூறியுள்ளான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். சந்தேகமின்றி பொறுமையாளர்களுக்கு கணக்கிலடங்காத அளவு கூலி வழங்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எந்த அடியாரிடமிருந்து நான் விரும்பத்தக்க 2 பொருட்களை எடுத்துக்கொண்டேனோ, மேலும் அவர் அதை பொறுமையாக சகித்து கொண்டு நன்மைகள் கிடைக்கும் என ஆதரவு வைப்பாரோ, அவருக்கு நான் சொர்க்கத்தின் குறைந்த பகரத்தை பொரிந்து கொள்ள மாட்டேன். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் ஓர் அடியானுக்கு அவரது அமல்களாலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஏதாவது சிறப்பும் கண்ணியமும் கிடைக்க வேண்டுமென விதிக்கப்பட்டிருந்தால் அவரது உடல் அல்லது உடைமை அல்லது பிள்ளைகள் ஆகியோரில் யாராவது ஒருவரை ஏதாவது ஒரு சிரமத்தில் அகப்பட வைத்து விடுகிறார். பிறகு அவர் அந்த சிரமத்தை பொறுத்து கொள்ளும் பொறுமையும் அவருக்கு வழங்கி விடுகிறார். அதன் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த அந்த சிறப்பை கண்ணியத்தை அந்த அடியான் அடைந்து கொள்ளுவார். ஆகவே உலக வாழ்வில் எந்த ஒரு சிரமமோ பிரச்சனையோ வந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ளது என நினைத்து தாங்கிக் கொண்டு பொறுமையை காக்க வேண்டும். அத்துடன் தமது நாவையும் அடக்கி வைத்து தனது உள்ளம் மற்றும் எண்ணங்களையும் பாதுகாக்க வேண்டும். சிரமம், பிரச்சனை ஆகியவற்றால் விரக்தியடைந்து கண்டபடி உளறி தள்ளக்கூடாது. மேலும் தகாத வார்த்தைகளை நாவிலிருந்து வெளிப்படுத்தக்கூடாது என்று கூறி பொறுமையையும் அதன் வழிமுறையையும் காப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856770. ஆலிம்களுக்கு நல்ல உரை வாய்ப்பது இறைவன் வழங்கும் மாபெரும் வரம். உண்மையில் இறைவன் தந்த சொல்லாற்றலை கொண்டு, பேச்சாற்றலை கொண்டு, மொழியாற்றலை கண்டு
கடல் கடந்த நாடுகளிலும் புகழ்பெற்ற ஆலிம் பெருந்தகைகள் இப்போதும் தமிழகத்தில் மிகச்சிலர் இருக்கிறார்கள். ஆனால் 1950களிலேயே தன் பேச்சாற்றலால் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஏராளமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பெருமையை பெற்றவர். 10 ஆண்டுகளில் 370க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளில் கலந்த டைரி குறிப்பிற்கு சொந்தக்காரருமான மௌலானா மௌலவி சையது சம்சுல் ஹுதா ஆலிம் குறித்த தகவலை இன்றைய தாஜுல் உலமா பகுதியில் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் தஞ்சாவூர் அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் முஹம்மது இப்ராஹிம் நூரானி பாக்கவி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க இசை முரசு இணைய வானொலியின் அன்பான நேயர்களே, தாஜுல் உலமா சிறப்பு நிகழ்வின் வழியாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மௌலானா SR சையது முஹம்மது ஷம்சுல் ஹுதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தஞ்சை மாவட்டம் வடக்கு மாங்குடி என்ற ஊரில் நபிகளாரின் வாரிசுகளின் வழித்தோன்றலில் வழிவந்த மௌலானா சையது ரூஹுல் ஹக் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஜா பீவி எனும் தம்பதியருக்கு 16/2/1934 அன்று ஓர் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு ஷம்சுல் ஹுதா எனும் பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். ஹதரத் அவர்கள் 2 வயது குழந்தையாக இருக்கும் பொழுதே தந்தை ரூஹுல் ஹக் ஆலிம் அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். 18 வயதே நிறைந்திருந்த தாயார் ஹதீஜா பீவி அவர்கள் மறுமணம் செய்து கொள்ளாமல் தன் மகனையும் தந்தையைப் போன்று சிறந்த ஆலிமாக உருவாக்குவேன் என சபதமும் மேற்கொண்டு உள்ளூரிலிருந்த மதர்சாவிற்கு காலையும் மாலையும் குர்ஆன் ஓத அனுப்பி வைத்தார்கள். தம் மகன் உலகம் போற்றும் உத்தமனாக வளர வேண்டும் எனும் வேட்கையில் 2ஆம் வகுப்பு வரையுள்ள கல்வியை தானே கற்றுக் கொடுத்து பின்பு வழுத்தூர் ஷவுகத்துல் இஸ்லாம் மேல்நிலைப்பள்ளி கூடத்தில் சேர்த்து விட்டார்கள். 5ஆம் வகுப்பு வரை படித்து கொண்டிருக்கையில் 12ஆம் வயதில் 1946ஆம் ஆண்டு நீடூர் மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரியில் மார்க்க கல்வி கற்க சேர்க்கப்பட்டார்கள். ஹதரத் அவர்கள் 16/4/1954 கிளியனூர் அப்துல் ஹமீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கரத்தால் பட்டம் பெறும் வரை கல்வி பயின்றார்கள். இக்காலத்தில் மிகவும் ஒழுக்கமுள்ள மாணவர்களாக நடந்து கொண்டார்கள். பிறகு தந்தையை போன்று 1955ஆம் ஆண்டு வேலூர் அல்பாக்கியாத்து சாலிஹாத் மதர்சாவில் கல்வி பயின்று பாக்கவி பட்டமும் பெற்றார்கள். திருநெல்வேலி பேட்டை ரியாலுல் ஜினான் அரபிக் கல்லூரியில் 1956இல் பேராசிரியராக சேர்ந்து அங்கு பேராசிரியராகவும் துணை நாசிராகவும் அவ்வூர் பள்ளியின் இமாமாகவும் 8 ஆண்டுகள் சேவையாற்றினார்கள். பிறகு 29/2/1964 நீடூர் மிஸ்பாஹுல் ஹுதாவில் இணைந்து பேராசிரியராகவும் 1967 நெய்வாசலின் இமாமாகவும் 1981 முதல் 1988 வரை மதர்சாவின் முதல்வராகவும் பணியாற்றினார்கள். படிக்க துவங்கியது முதல் மரணமாகும் வரை தாம் தினம் ஒரு அறிவை பெற்றுக்கொண்டும் தாம் பெற்றது இவ்வையகமும் பெற வேண்டும் என போதித்து கொண்டும் இருந்தார்கள். ஹதரத் அவர்கள் பேட்டையில் உஸ்தாதாக இருக்கும் பொழுது 1958ஆம் ஆண்டு ஐயம்பேட்டையை சேர்ந்த ஹலீமா பீவி எனும் பெண்ணை திருமணம் செய்தார்கள். ஹதரத் அவர்கள் சையது முஹம்மது ரூஹுல் அமீன், அஸ்மா பி, உம்மு சுலைம் என 3 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இருப்பினும் முதல் 2 குழந்தைகள் சிறுவயதிலேயே மரணித்துவிட்டன. ஹதரத் அவர்கள் பயானிற்கென்று அன்றைய காலத்திலேயே அடிக்கடி வெளிநாடுகள் செல்வார்கள். ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, ஐக்கிய அரபுகள், ஹாங்காங், பேங்காங், சிங்கப்பூர், மலேசியா, புருனை என பல்வேறு நாடுகளுக்கு தொடர் சொற்பொழிவாற்ற சென்றுள்ளார்கள். அதனால் நல்ல செல்வ நிலையிலேயே ஹதரத் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஹஜ் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் பொழுதெல்லாம் நண்பர்கள், சக ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைவருக்கும் அத்தர், துண்டு, சட்டை துணி போன்ற ஏதேனும் ஒன்றை கட்டாயமாக அன்பளிப்பு செய்வார்கள். எந்த நிலையிலிருந்தாலும் தஹஜ்ஜுத் தொழுகை உட்பட அனைத்து தொழுகைகளையும் நோன்புகளையும் உரிய நேரத்தில் நிறைவேற்றுவார்கள். பேட்டையில் ஆசிரியராக இருந்த சமயம் மாஹி மௌலானா எனப்படும் ஷாதுலி தரீகாவின் ஹலீஃபா அவர்களிடம் பையத் பெற்று மென்மேலும் இறை நெருக்கத்தை அடையும் திக்ருகளிலும் ஈடுபடலானார்கள். மேலும் ஹதரத் அவர்கள் மிஸ்பாஹுல் ஹுதாவின் முதல்வராகவும் நெய்வாசலின் 23 ஆண்டுகள் இமாமாகவும்
தமிழக ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவராகவும் மஜ்லிசுல் மதாரிசுல் அரபியா எனும் ஒருங்கிணைந்த மதரசாக்களின் தலைவராகவும் உள்ளூரில் பல்வேறு பொறுப்புகளில் பல்வேறு பதவிகளை வகித்து சிறப்பாக அதனுடன் பணிகளை நிறைவேற்றினார்கள். ஹதரத் அவர்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டு பணம் வசூல் செய்து வந்து மதர்சாவை புதுப்பித்தல், மராமத்து பணி பார்த்தல், நிரந்தர வருவாய்க்கென சொத்து வாங்குதல் போன்ற பணிகளை செய்ததால் காலம் பல சென்ற பிறகும் அன்னாரின் அழியா சின்னங்கள் பல இன்றும் உள்ளன. 1978 முதல் 1988 வரை சுமார் 10 ஆண்டுகளில் மட்டும் மீலாது விழா, பள்ளிவாசல் அடிக்கல் நாட்டு விழா, திறப்பு விழாக்கள், மதர்சா பட்டமளிப்பு விழாக்கள், ஆண்டு விழாக்கள், குர்ஆன் மாநாடு, திருமண விழாக்கள் என 395 விழாக்களில் கலந்து கொண்டதாக அவர்களின் டைரி குறிப்புகள் கூறுகின்றன. ஹதரத் அவர்கள் சூழ்நிலைக்கேற்ப மிக அருமையாக பேசுவார்கள். ஹதரத் அவர்களின் பயானில் உருக்கமான நிகழ்ச்சிகள், அருமையான கருத்துக்கள், நகைச்சுவை, அரபி கவிதைகள், குர்ஆன், ஹதீஸ் என அனைத்தையும் முன்னிறுத்தி பேசுவதை நன்கு கவனித்து பார்த்தால் ஒரு வார்த்தை கூட அதிகமாகவோ தேவையில்லாமலோ பேசியிருக்க மாட்டார்கள் என்பதை நன்கு அறிய முடியும். ஒரு நாள் இஷா தொழுகைக்கு பிறகு ஹதரத் அவர்கள், இறைவா என் ஆயுளை சிறிது அதிகரித்து கொடு என மனமுருக துவா செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞன் வந்து, ஹதரத், நாளை எனக்கு திருமணம் இருக்கிறது, எனக்கு தந்தை இல்லை, தாங்கள் தான் என் தந்தை போல் இருந்து என் திருமணத்தை முடித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹதரத் அவர்கள், நாளை அசர் வரை எனது ஆயுளை நீட்டித்தா இறைவா என்று கேட்டிருக்கிறேன், எனவே கண்டிப்பாக நான் வருகிறேன் என கூறி அனுப்பி வைத்தார்கள். ஹதரத் அவர்கள் சொன்னது போலவே அத்திருமணத்தில் சிறப்புரையாற்றி நடத்தி வைத்துவிட்டு நெய்வாசல் பள்ளிவாசலில் படுத்துறங்கிவிட்டு அதிகாலையில் தஹஜ்ஜத் தொழுக எழுந்து உழு செய்வதற்காக உழு செய்துவிட்டு எழும்பொழுது மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து 22/2/1988 55ஆம் வயதில் மரணமானார்கள். ஹதரத் அவர்களின் புனித உடல் அவர்களின் சொந்த ஊரான வடக்கு மாங்குடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. வல்ல நாயன் அன்னவர்களின் சேவைகளை முழுமையாக கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. The Modern Travels உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், ஏசி போக்குவரத்து, மக்கா அண்ட் மதீனா ஜிஆர்எத் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. திருக்குரானின் அற்புதங்களை இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ மார்க்க அறிஞர்கள் ஆராய்ந்து அறிந்து தெரிந்து சொல்லி வருகிறார்கள். இப்போது அதை படித்தாலும் அற்புதமானதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் திருக்குரானே ஓர் அற்புதம்தான். இதோ திருக்குரான் ஓர் அற்புதம் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக ஈரோடு EKM அப்துல் கனி மதரசா உயர்நிலைப் பள்ளி மாணவர் முகமது ஷாலிக் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முகமது சாலிக். நான் 7ஆம் வகுப்பு ஈகார பிரிவு மாணவன். நான் EKM அப்துல் கனி மதரசா இஸ்லாமியா உயர்நிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குர்ஆன் ஒரு அற்புதம். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்புவியை விட்டு பிரியும் பொழுது 2 பொக்கிஷத்தை நம்மிடம் விட்டு சென்றார்கள். ஒன்று அற்புதமான அல் குர்ஆன், மற்றொன்று அவர்களின் சொல், செயல், அழகிய வழிமுறை. அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் புனிதமான வார்த்தை. அதை ஏற்பவன் முஸ்லீம், ஏற்காதவன் காஃபிர். சுத்தமில்லாதவரை யாரும் அதை தொடக்கூடாது என்று கூறி அல்லாஹ் அதன் கண்ணியத்தை புவிக்கு அறிமுகம் செய்கின்றான். அல் குர்ஆனை பார்ப்பதும் நன்மை, படிப்பதும் நன்மை, கேட்பதும் நன்மை.
தொட்டு முத்தமிடுவதும் நன்மை. அல் குர்ஆனை பார்ப்பவரின் குற்றங்கள் மன்னிக்கப்படும். படிப்பவரின் உள்ளம் பிரகாசத்தால் ஒளிரும். அதை ஓத கேட்பவருக்கு அல்லாஹ்வின் ரஹ்மத் கிடைக்கும். அதை மரணம் செய்பவர் ஹாஃபிலாவார். முறையாக ஓதுபவர் காரியாவார். அதற்கு விளக்கம் கூறுபவர் முபஸ்ஸிராகுவார். அதை கற்றுக் கொடுப்பவர் முஅல்லிமாகுவார். அதன்படி நடப்பவர் இறைநேசராகுவார். நான் கற்றுத்தரும் ஆசிரியராகவே உலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்றார் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வரை ஆசிரியராகவே இருந்தது போல் அல் குர்ஆன் கியாமத் நாள் வரை வழிகாட்டியாக இருக்கிறது. அல்லாஹ் அகிலத்தின் இரட்சகன், ஆபத்துல்லா அகிலத்தின் கிப்லா, அண்ணல் நபி அவர்கள் அகிலத்தின் அருட்கொடை, திருக்குர்ஆன் அகிலத்தின் வழிகாட்டி. அல் குர்ஆனோடு தொடர்பு கொள்கிற அனைத்தும் உயிர் பெறும் என்பதே குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கண்ணியமாகும். அல் குர்ஆன் இறங்கியதால் ரமலான் மாதம் சிறந்த மாதமானது, லைலத்துல் கத்ர் சிறந்த இரவானது. ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அதை கொண்டு வந்ததினால் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மலக்கானர்கள். மக்கா சிறந்த ஊரானது, அரபி சிறந்த மொழியானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த தூதரானார்கள். நாம் சிறந்த உம்மத்தானோம். இதற்கு முன்பு இறங்கிய தௌராத், இன்ஜில், ஜபூர் ஆகிய வேதங்களில் ஆயிரக்கணக்கான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு மேலான என்னை போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள், என்னை போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் என்று வீர முழக்கமிட்டு அன்று முதல் இன்று வரை ஒரு புள்ளி கூட மாறாமல் இருப்பது அதன் தனித்துவம். அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு பிரம்பிப்பாம்பாக மாறும் ஆற்றலை கொடுத்தான். ஈசா நபிக்கு வெங்குஷ்டம் கருங்குஷ்டம் அதை சுகமாக மாற்றும் ஆற்றலை கொடுத்தான். ஆனால் அவைகளுடன் முடிந்து விட்டது. ஆனால் அண்ணல் நபிக்கு குர்ஆனை அற்புதமாக கொடுத்தான். அது இன்று வரை இல்லை, இனி கியாமத் நாள் வரை அழியா அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட குர்ஆனை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம்கள் பெரும்பாலும் குர்ஆனை 2 விஷயங்களுக்காக ஓதுகிறார்கள். 1, யாராவது மரணமடைந்து விட்டால் அதற்காக ஓதுகிறார்கள். 2, புது வீடு புது கடை திறந்தால் அதற்காக ஓதுகிறார்கள். ஆனால் குர்ஆனை அன்றாடம் ஓதப்பட வேண்டிய ஒரு வேதத்தின் வார்த்தை என்பதை நாம் உணர வேண்டும். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனை கையில் வைத்திருக்கிற நாமும் குர்ஆனும் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகிக்கொண்டே இருக்கிறோம். குர்ஆனுக்கும் நமக்குமான இடைவெளி அதிகமாய்கொண்டே இருக்கிறது. முன்பெல்லாம் ரமலான் மாதத்தில் பெண்களுக்கு மத்தியில் குர்ஆன் ஓதுவதில் போட்டிருக்கும். நீ எத்தனை முடிச்சிருக்க? நான் 5 முடிச்சிட்டேன், நான் 6 தொடங்கிட்டேன். இப்ப ஒரு குர்ஆனை நொண்டி அடிக்கிறதே. நான் மிகைப்படுத்தி சொல்வதாக நினைக்க வேண்டாம், உண்மையை சொல்கிறேன். பருவம் அடைந்த உங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால் நீங்கள் தாய் தகப்பனாக இருப்பதற்கே தகுதி இல்லை என்று அர்த்தம். என்னடா இப்படி சொல்றானே என்று யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை பெரிய பட்டதாரிகளாகவோ அல்லது பல கோடிகளுக்கு அதிபர்களாகவோ ஆக்குவதில் அல்ல, இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து தரப்பட்ட ஒரு வேதத்தின் வார்த்தையை கேவலம் பார்த்து கூட பறிக்க தெரியவில்லை என்றால் இதை விட பெரிய கை சேதம் வேறு எதுவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுன்னத்துகளை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோமே, தாடி வைக்கிறோம் சுன்னத், தலப்பா கட்டுகிறோம் சுன்னத், சுருமா போடுகிறோம் சுன்னத், அக்தர் போடுகிறோம் சுன்னத், எல்லாம் சுன்னத் என்றால் 63 ஆண்டு காலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் வந்த அந்த அரபி மொழி சுன்னத் இல்லையா? நாயகத்தின் வாயில் அந்த அரபி மொழி மட்டும்தான் வந்தது. நாயகத்தின் வாயில் வந்த அந்த மொழி என் பிள்ளைகள் வாயில் வராது என்றால் நீ என்ன தகப்பன்? நீங்களும் நானும் செய்ய முடியாத அழைப்புதல் வேலையை திருக்குர்ஆன் செய்யும், அதன் வார்த்தை செய்யும். அப்படிப்பட்ட வசீகரத்துக்கு சொந்தக்கார குர்ஆன் வெல்வெட் பொட்டியில போட்டு மேல வச்சிருக்கோமே, விளங்குமா? அலமாரிக்குள்ள வச்சிருக்கோமே, விளங்குமா? அல்லாஹு அக்பர். இது சாதாரண வேதம் அல்ல, உலகத்தில் பல புரட்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு ஹாஃபில்கள் வேண்டும். நீங்கள் மரணமடைந்து விட்டால் அதற்காக ஓதுவதற்கு பேரனோ பேத்தியோ மகனோ மகளோ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளை ஒரு ஹாஃபிலாக ஆக்குவதற்கு நியத்து வையுங்கள். குர்ஆனை கற்று அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன்
வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. அண்ணலம் பெருமானார் இறைவன் காட்டிய வழியில் வாழச் சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் வாழச் சொன்னதால் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியதாலேயே அவர்கள் வாழ்வை பின்பற்றி, அவர்கள் அடி ஒட்டி, அவர்கள் பிட்டச்சரடை பிடித்து நபித்தோழர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுவே பெருமானாரின் வாழ்வியல் சாதனை. இதோ பெருமானார் நபித்தோழர்களை வார்த்தெடுத்தார்கள் என்னும் தலைப்பில் உரை வழங்க திருச்சி மூமினா அவர்கள் இணைகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இசை பிரசு ரமலான் வசந்த் நிகழ்ச்சியில் நான் உங்களுடைய ஒரு கருத்தை சொல்வதற்காக மூமினா. அன்றைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்தோழர் எந்த அளவுக்குலாம் வார்த்தை எடுத்திருக்காங்க, எப்படிலாம் அவங்கள எப்படி சொல்கிறது வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவத்து மூலியமாக நம்ம உணர முடியுது. அதற்கான ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பள்ளிவாசல் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கேயே அழகான ஒரு புறத்தில் ராகத்தோட ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா குர்ஆனை ஓதிட்டு இருக்கதை 3 பேர் செவிமடுக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் நல்ல அழகான குரலில் இனிமையாக ஓதிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலுக்கு சொந்தக்காரர் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிறத நபியல்லாவுடைய பேச்சை வச்சு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த குரலுக்கு சொந்தக்காரர் இவரால் மட்டும்தான் இந்த மன ஓத முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் தான் அழகான இந்த குரலை மெய்மறந்த நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வானிலிருந்து இறங்கிய அதே ரீதியில் புத்தம் புதிதாக குர்ஆனை ஓத வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் இப்னு மசூதை ஓதுவதை போன்று ஓதட்டும், இப்னு மசூத் ஓதுவதை போன்று ஓதட்டும் என்று கூறுகிறார்கள். அப்போ எவ்வளோ அழகான ஒரு இது பாருங்களேன், அவள் எவ்வளோ அழகாக அந்த அளவுக்கு இனிமையாக ஓதிருப்பாங்க அப்படின்னு இது மூலிமா தெரிஞ்சுக்க முடியுது. நபிகளாரின் இந்த நல்ல செய்தியை இப்னு மசூத் உடனே தெரிவிச்சிடணும், போய் சொல்லிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உமர் அலியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்றைக்கு மறுநாள் அதிகாலையில் வேகமாக உமர் அலியா வீட்டுக்கு போகிறாங்க. இப்னு மசூத் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. தட்டினோன்னே உமர் அலியெல்லாம் அவங்களே எதற்காக வந்தீங்க, என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது நான் நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி வந்தோம், நீங்கள் ஓதிட்டு இருந்தீங்க, ரசூல்லா உங்களுக்கு ரொம்ப பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுக்காக அப்போ இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னரே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிட்டாங்க, என்கிட்ட இதை தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். என்ன ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் பார்த்தீங்களா. நல்ல செய்தியை பரப்புவது இஸ்லாமிய வரலாற்றில் இருபெரும் ஆளுமைகள் எவ்வளவு தூரம் போட்டி போட்டுள்ளார்கள் என்பதை இந்த சம்பவத்து மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்னு மசூதை நபியல்லாஹ் புகழ்ந்த போது இவர்கள் இதயங்களில் போராமை தூற்றிருக்கவில்லை. போராமை நான் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்றைய காலமாக இருக்கட்டும், இப்போ நான் 3 பேர் போய்கிட்டு இருக்கோம், ரொம்ப நெருங்கிய ஒரு 3 நண்பர்களாக இருக்கும். அப்போ ஒருத்தர் பள்ளிவாசலில் ஓதிக்கிட்டு இருக்காரு. அவங்களை பார்த்து மட்டும் ஒரு மனிதர் சொல்லிட்டாங்க அப்படின்னா, சார் அவங்கள மட்டும் சொல்கிறாங்கப்பா, நம்மளை சொல்லவே இல்லை, நாம அந்தளவுக்கு மோசமாக ஓதுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அந்த எண்ணம் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் உணரக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் வார்த்தை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அன்றைய காலத்தில் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் இப்படித்தான் அன்றைய காலத்தில் இருந்தாங்க. அடுத்தவர்கள் வெற்றி நமது தோல்வி அல்ல, அடுத்தவர்கள் செல்வம் நமது வறுமை அல்ல, அடுத்தவர்கள் மகிழ்ச்சி நமது துன்பம் அல்ல, பின் ஏன் நம்ம உள்ளங்களை அடுத்தவர்கள் குறித்து போராமைத்து கொழுந்து எரிய வேண்டும் என்பது நமது உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ இதெல்லாம் மனசுல வச்சு அன்றைய காலத்தில் நபித்தோழர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, இன்றைய காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அன்பான நல்லடியார்களே. அது மட்டும் இல்லாமல் இதயத்தை தூய்மையாக வைப்போம், அதற்காக அதை பயிற்றுவிப்போம். ஏனெனில் இதய தூய்மையே சொர்க்கத்தின் குறுக்கு பாதையாகும். அப்போ சொர்க்கத்தை அடையக்கூடிய பாதை இதயத்தை தூய்மையாக வச்சு நல்லெண்ணம் செய்தாலே அதுவே நமக்கு சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்குங்கிறத இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
முடியுது. அதே மாதிரி சுலைமான் நபி எல்லாம் சுலைமான் நபியின் அவங்களுடைய காலத்தில் வந்து ஹுதுஹுது பறவை என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பறவை அவங்களுக்கு நல்ல விஷயத்தை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்கும், நன்மையை தூதுவராக மட்டும்தான் அந்த பறவை வந்து இருந்தது ஹதீஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கெட்ட செய்தியை மத்தியிலே பரப்பும் சைத்தான் தூதராக இருக்க வேண்டாம் என்று சொல்லி நாம் அனைவரும் நல்ல அமல்களை செய்து ஜன்னத்தில் குர்தோஸ் உயர்ந்த சொர்க்கத்தை நாம் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்த அல்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரையச்சம். நாம் இழைக்கும் தவறுக்கு முன்னால், ஒரு நிமிடத்திற்கு முன்னால், ஒரு வினாடிக்கு முன்னால் இழைப்பது தவறென அறிந்து செய்யும் நாம் ஒரு நிமிடம் இத்தவறுக்காக இறைவன் நமக்கு வழங்கப் போகிற தண்டனையை, நாம் அடையப் போகிற வேதனையை ஒரு வினாடி நினைத்து பார்த்தால் அந்த தவறை செய்யாமல் அதிலிருந்து மீண்டு விடுவோம். அப்படியான நிறைய மீட்புகள் திருக்குரானின் வசனத்தில், நபித்தோழர்களின் வாழ்வில், ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இரையச்சம் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவர் முகமது யாசின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்தில்லாஹி ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். என் பெயர் முகமது யாசின். நான் ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. எல்லா மதங்களும் மனிதனுக்கு இரையச்சம் வேண்டும் என்று கூறுகின்றன. ஆனால் இஸ்லாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இறைபக்தி, அதாவது இரையச்சம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அத்தக்குவா, இரையச்சம், இதுதான் இஸ்லாம் மார்க்கத்துடைய மொத்த நிபந்தனைகளுக்கும் ஷர்த். இந்த இரையச்சம் இருந்தால்தான் இஸ்லாம் மார்க்கத்துடைய எல்லா செயல்களையும் சீரமைக்க முடியும். இரையச்சம் இல்லாத எந்த ஒரு செயலும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள், யா அபூ ஹுரைரா, இரையச்சம் என்றால் என்ன? விளக்கம் சொல். சிற்கை பயப்பட வேண்டும், அல்லாஹ் வணங்குவதற்கு ஆயத்தம் கொள்ள வேண்டும். மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். மொத்த விளக்கத்தையும் அணுக்கி பார்த்தால் தெரியும், இரையச்சம் என்றால் அல்லாஹ் கூறியதை ஏற்று நடந்து அல்லாஹ் தடுத்ததிலிருந்து விலகியிருந்தால் அவர்கள் முத்தகீன்கள், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள். யார் அல்லாஹ் ஏவியதை செய்யாமல் அல்லாஹ் தடுத்ததை செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சாதவர்கள், முஜ்ரிம்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்மின் பெரியோர்களே, இந்த தக்வாவுடைய விளக்கத்தை சஹாபாக்களுடைய இந்த உரையாடல் மூலம் தெரிந்து கொள்ளலாம். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? இரையச்சம் என்றால் என்னவென்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். யார் கேட்கிறார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அவர்கள்? யாருடைய இரையச்சத்தை கண்டு ஷைத்தான் திரண்டு ஓடுவானோ அந்த இரையச்சம் உடையவர் கேட்கிறார். யா அமீருல் முஃமினீன், அதுதான் இரையச்சம். யார் செய்யக்கூடிய செயலில் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதோ அவர் இரையச்சம் உடையவர். ஒருவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விஷயம் இருந்து அதிலிருந்து விலகிவிட்டார், அவரும் இரையச்சம் உடையவர். ரமலான் மாதம் முழுவதும் முஸ்லிம்கள் நோன்பு நோக்கிறோம். பகல் முழுவதும் உணவு எதையும் உட்கொள்ளாமல் இல்லறத்தில் ஈடுபடாமல் கழிக்கின்றோம். எல்லாம் எதற்காக? இங்குதான் இஸ்லாம் மனிதனை பக்குவப்படுத்துகின்றது. நோன்பு நோற்றிருக்கும் போது வீட்டில் உணவு சமைக்கப்பட்டிருக்கும். தனிமையில் இருக்கும்போது அதை உண்டுவிட்டால் அது யாருக்கும் தெரிய போவதில்லை. அவன் நினைத்தால் அந்த உணவை சாப்பிடலாம். ஆனால் அவன் சாப்பிடாமல் இருக்கிறான். ஏன் தெரியுமா?
அவன் நோன்பு நோற்ற நிலையில் உணவு உட்கொண்டதை மனிதருள் யாருமே பார்க்காவிட்டாலும் தன்னை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் நம்மை தண்டிப்பான் என்ற இரையச்சம்தான் அந்த நோம்பாளியை சாப்பிட விடாமல் தடுக்கின்றது. அல்லாஹ் நம் அனைவரையும் இரையச்சம் உடைய நல்லடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மீதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்துக்கொண்டு நம் அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போய் வருகிறார்கள், கல்லூரிக்கு போய் வருகிறார்கள். நாம் அலுவலகங்களுக்கு போய் வருகிறோம், வியாபாரத்திற்கு போய் வருகிறோம். சகஜமாக எல்லா வேலைகளையும் நோன்பு வைத்து செய்வதால் நம்மோடு கலந்து இரண்டர வாழும் பிற சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ரமலான் பற்றியும் நோன்பு பற்றியும் ஒரு புரிதல் இருக்கிறது. அதே போன்று ஹஜ்ஜி பெருநாளினுடைய அடிப்படை குறித்து நபி இப்ராஹிம் தியாகம் பற்றிய புரிதலும், மெக்கமா நகருக்கு சென்று தன் கடமையை நிறைவேற்றச் செல்கிறார்கள் என்ற புரிதலும் அண்ணன் சமூகத்திற்கு இருக்கிறது. ஆனால் முஹர்ரம் என்னும் அந்த மாதத்தில் நடத்தப்படும் முஹரத்திற்காக வழங்கப்படும் விடுமுறை குறித்த புரிதல் பல பேருக்கு இருப்பதில்லை. நாமும் அதை சொல்வதில்லை. அது வெறும் விடுமுறைக்கான நாள் அல்ல, அது ஒரு பண்பாட்டு பண்டிகையின் கொண்டாட்ட தினம். அது குறித்த ஒரு உரையாடல் நம் சமூகங்களுக்கிடையே ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இதோ முஹர்ரம் 10 என்னும் தலைப்பை பற்றிய பண்பாட்டு உரையாடலை தருவதற்காக நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில் இணைகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. வானத்தில் விண்மீனை வடிவாக படைத்தாய், வையத்தில் வழிகாட்ட வழிமாறை தந்தாய், வானத்தை காக்கும் நாணத்தை தந்தாய், மாலிக்கு நீயே மன்னானே அல்லாஹ், இதயத்தில் ஈமானின் ஒளியினை தருவாய், இஸ்லாத்தில் வாழ்வை இதமாக அருள்வாய், இப்ராஹிம் நபியில் மில்லத்தில் சேர்ப்பாய், இறைஞ்சுகின்றோமே ஐயோமே அல்லாஹ், இறைஞ்சுகின்றோமே கையோமே அல்லாஹ். முஹர்ரம் மாதம் முதல் நாளில் இருந்து 10 நோன்பு வைப்பாங்க. ஆஷுரா நோம்புன்னு சொல்லுவாங்க, 10 நோம்புன்னு சொல்லுவாங்க. 10 நோம்பு அன்னைக்கு அப்போ ஊர்கந்திரி, 10 நோம்பு அப்போ ஊர்கந்திரி, ஊர் பள்ளிவாசலில் வசூல் பண்ணி அந்த கந்திரியை நடத்துவாங்க. வீட்டுக்கு வீடு நம்பர் போட்டு சீட்டு கொடுத்துருவாங்க. நம்ம பள்ளிவாசலில் கணக்கு பிள்ளைகிட்ட சீட்டை கொடுத்துட்டா நம்ம கொண்டு வர அந்த தூக்கு பொனி சட்டியில் சோறு கரியானம் கொடுப்பாங்க. அந்த கந்திரி சோறும் கரியானமும் வாசமும் அருமையாக இருக்கும், சுவையோ அலாதியாக இருக்கும். 10 நோம்பு வைக்கிற மக்கள் நோம்பு திறந்து இந்த கந்திரிச்சோரை நாசா மாதிரி இப்படி சாப்பிட்டுக்குருவாங்க. 10 நோம்பு நாளைக்கு 10 நோம்பு நம்ம 10 நோம்பு நாள் வருதுல்ல, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த வேனை கட்டி வர்றவங்க, அரும்பாறை வந்தவங்க, பரு வந்தவங்க, நோய் நொடி ரொம்ப நாளாக இருந்தவங்களுக்கெல்லாம் நேர்ந்துக்குருவாங்க. 10 நோம்பு வச்சு கொலக்கட்டையை பரவி மல்லிகைப்பூ அரும்பு வாங்கி பகிர்றோம்னு நேர்ந்துக்குருவாங்க. கட்டி வந்து நேர்ந்து சரியானவங்களை உட்கார வச்சு வெள்ளை துணியை 4 பேர் 4 மூலையில் பிடிக்க வச்சு
கொலக்கட்டையை கொட்டுவாங்க. சொந்தக்காரவுக தெற்காரவுக கொலக்கட்டையை கைகளால் அள்ளிக்கிடுவாங்க. இதில் 10 நோன்பு வச்சதா சரியாயிருச்சு அல்லாவேன்னு அல்லாவுக்கு அம்பூட்டு துவா செய்வாங்க. இந்த பிள்ளை இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. 4 பேருக்கு இனிப்பு கொலக்கட்டை செஞ்சு கொடுக்குறேன் என வேண்டுறதால எத்தனை மக்கள் ஒரு இடத்துல சேர்ந்து நோவு வந்த பிள்ளைக்கும் துவா செஞ்சு கொலக்கட்டை வாங்கிட்டு போகுதுங்க. மனுஷ மகிழ்ச்சியோட ஒன்று கூடுறதுல நமக்கு பாதி நோவு போயிடும். அல்லாவுக்கு செஞ்ச துவாவில் மீதி நோவு போயிடும். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பான சாங்கியங்களை ஊரே ஒத்துமையாக வச்சிருந்த மக்கள் செஞ்ச காலம் அது ஒரு பொற்காலம். புனிதமான முஹர்ரம் மாதத்தில் முதல் நாளிலேயே நோன்பு நோற்பவரின் அடுத்த 2 ஆண்டு பாவங்களிலிருந்து காக்கப்படுகிறார் என்கிறார்கள் கண்மணி நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இம்மாதத்தோட நாள் ராவுல முழுமையாக கண்விழித்து இறைவணக்கம் புரிவோரின் கடந்த ஆண்டு பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படுகிறது என்பது கண்மணி நாயகம் அவர்களின் வாக்கு. இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் மட்டுமல்லாது வரலாற்று அடிப்படையிலும் சிறப்புமிக்க மாதமாக முஹர்ரம் அமைந்துள்ளது. இஸ்லாமிய கோட்பாட்டின்படி வானம், பூமி, சந்திரன், சூரியன் போன்ற கோலங்கள் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் படைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊழி பெருமலையிலிருந்து பிற உயிரினங்களை காக்க பன்னெடுங்காலம் கடலில் மிதந்து திரிந்து இறுதியாக கரையிறங்கிய நாள்தான் முஹர்ரம் 10ஆம் நாள். தாபூது நபியின் பாவ மன்னிப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டதும் ஒரே இறைவன் எனும் உயரிய தத்துவத்தை பரப்பி இறைவனுக்காக பெற்ற மகனையே பலியிட துணிந்த இப்ராஹிம் நபியின் அரிய இறைப்பணிக்காக கலீல் என்ற பட்டத்தை இறைவனிடமிருந்து பெற்றதும் இந்த மாதம்தான். ஈசா நபி அவர்களை இறைவன் விண்ணகத்திற்கு உயர்த்தி பெருமைப்படுத்தியவும் முஹர்ரம் மாதம் அன்றுதான். கண்மணி நபிகள் நாயகத்தின் பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய சமுதாய நலனுக்காக மார்க்கத்தை நிலைநிறுத்தவும் கர்பலா என்னும் இடத்தில் தன் குடும்பத்தோடும் மக்களோடும் எதிரிகளால் கொல்லப்பட்டதும் முஹர்ரம் 10ஆம் நாள் அன்றுதான். முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய மார்க்க அடிப்படையிலும் இறை நேசர்கள் வாழ்க்கை வரலாற்று அடிப்படையிலும் போற்றத்தக்க புனிதமான மாதமாகும். புத்தாண்டு பெருநாளும் அதிலே அமைந்துள்ளது. இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் சோஷியல் மீடியா கமெண்ட் மூலமாகவும் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சியை இசை முரசு FM என்ற ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம், மற்றவர்களுக்கும் பகிரலாம். நிகழ்ச்சியை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாம் சொல்லி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதளத்தேரில் ஏறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.